மெத்தடோட ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், ரிட்டர்ன் டைம், மெத்தட் நேம், ஓப்பன் ப்ராக்கெட், பேராமீட்டர்ஸ், க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் கர்லி பிரேசஸ், க்ளோஸ் கர்லி பிரேசஸ். ஸோ இப்படி தான் ஒரு மெத்தட் இருக்கும். இதில் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு ஃபர்ஸ்ட் சொன்னமே அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் தான் அதோட ஸ்கோப்பை குறிக்கிறது. இப்போ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் 4 இருக்குங்க: பப்ளிக், பிரைவேட், ப்ரொடெக்டட் அண்ட் டிஃபால்ட். ஸோ பப்ளிக் என்ன பண்ணணும்னா நீங்கள் எங்கேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா நிறைய பேக்கேஜ் இருக்கும், நிறைய கிளாஸஸ் இருக்கும். ஸோ இந்த பப்ளிக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த கிளாஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பேக்கேஜ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பிரைவேட்ன்ற மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும் தான் அந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியும். ஸோ வேற எந்த பேக்கேஜையும் யூஸ் பண்ண முடியாது, வேற எந்த கிளாஸும் யூஸ் பண்ண முடியாது, அந்த கிளாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ப்ரொடெக்டட் என்னன்னா அந்த பேக்கேஜில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அதோட சப் கிளாஸஸ்ல யூஸ் பண்ணலாம். ஸோ வேற பேக்கேஜில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்த பேக்கேஜ்னா அந்த பேக்கேஜில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பேக்கேஜ்னா என்னன்னா ஒரு டைரக்டரி. இப்போ ஒரு ஃபோல்டர் இருக்காச்சுன்னா ஒரு மெயின் ப்ராஜெக்ட், அந்த மெயின் ப்ராஜெக்ட்குள்ள ஒரு 10 ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த மெயின் ப்ராஜெக்ட்குள்ள ஒரு 10 ஃபோல்டர் இருக்கிறதால அந்த ஒரு ஃபோல்டரும் ஒரு பேக்கேஜ் நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துல இந்த ப்ரொடெக்டர் அந்த ஃபோல்டர் மட்டும் தான் அது ஸ்கோப், அதுக்கு மேலே அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. டிஃபால்ட் எதுக்குன்னா அந்த பேக்கேஜ் மட்டும் தான் அது இது பண்ண முடியும். டிஃபால்ட்டுக்கும் ப்ரொடெக்ட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா ப்ரொடெக்டட் சப் கிளாஸஸும் அதோட ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் டிஃபால்ட்டுக்கு அந்த பேக்கேஜ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். செகண்ட் அதில் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ரிட்டர்ன் டைப்னா அந்த ஃபங்க்ஷன் என்னத்தை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நீங்க ஆட்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க, 2 நம்பர் சொல்லிட்டு கொடுக்குறீங்க ஆட் பண்ண சொல்லி, அப்போ ரிசல்ட் உங்களுக்கு சம் வரணுமா இல்லையா? இப்போ 2 + 2 4 அவுட்புட் உங்களுக்கு வரணும். ஸோ அதுக்காக தான் எந்த டைப் அது ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்றது குறிக்கிறது தான் ரிட்டர்ன் டைப். அது இன்டீஜரா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், ஆப்ஜெக்டா இருக்கலாம், லிஸ்டா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் அது ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எதுவுமே ரிட்டர்ன் பண்ண வேணாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்டுன்ற ஒரு கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாய்டுன்ற கீவேர்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். அடுத்து மெத்தட் நேம் பாத்தீங்கன்னா லோவர் கேஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன் நீங்க லோவர் கேஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஜாவாவோட ஒரு கான்செப்ட் படி நீங்க லோவர் கேஸ்ல இது பண்ணாதான் அது ஒரு ஸ்டாண்டர்ட் வேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ லோவர் கேஸ் அண்ட் அடுத்து அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலேட் சம், ஆட் மெம்பர், ரிமூவ் மெம்பர், டெலீட் பர்சன், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லோவர் கேஸ் அப்புறம் அப்பர் கேஸ். இது கேமல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஜாவால பொதுவாக யூஸ் பண்றதுக்கான நேமிங் கன்வென்ஷன். அப்புறம் அந்த மெத்தடுக்குள்ள ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி உள்ள வேல்யூஸ் இருக்கும். அது பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சம் பண்றீங்கன்னா சம்முக்குள்ள இன்ட் ஏ, இன்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதாவது இன்டிஜர் டைப்ல ஒரு பேரம் நம்ம டிக்ளேர் பண்றோம் ஏன்னு சொல்லிட்டு, இன்டிஜர் டைப்ல பின்னு சொல்லிட்டு 2 பேரம். ஸோ இதுதான் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். இது ஒரு பிளாக் ஆஃப் கோட். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுமோ அதெல்லாம் இருக்கும். லாஸ்ட்ல ரிட்டர்ன் இருக்கும். ரிட்டர்ன்ல இப்போ நீங்க இன்டிஜர் ரிட்டர்ன்னா ரிட்டர்ன் இன்டிஜர் தான் பண்ணணும். இப்போ வாய்ட் இருந்துச்சுன்னா ரிட்டர்னே பண்ண வேணாம். ஸோ இப்படிதான் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன்.